அந்த இதுக்கு பாயிண்டர் கொண்டு வாங்க தம்பிங்களா. பாயிண்டர் இருக்கா? ஸ்லைடு ஒன்று போட்டிருக்குப்பா. காட் இட்? என்னப்பா இருக்கா? இல்லையா? ஐயோ, எடிக்கு அனுப்பியிருந்தேனப்பா. 20 நிமிஷம் நான் அனுப்புகிறேன். இருக்கா? எடி அனுப்பினான்னு பாரு. சரி, இதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை கொடுத்துருங்கப்பா. நான் உனக்கு அனுப்பியிருப்பேன் ஜெர்மியா. சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் மின்னல் வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை பொழுதில் தெய்வ பிள்ளைகளாய் நாம் ஒன்று கூடி வர கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் என்ன செய்வோம்? ஜெபத்தோடு கூட காணப்படலாம். ஓகே ஓகே வேத பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 31, 32, 33 3 வசனங்களை மாத்திரம்தான் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே அந்த வேத பகுதியை கையில் வச்சுருப்பீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேளையில் நாம் என்ன பார்த்துட்ருக்கோன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின ஓமைகள் மூலமாக சில பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். 13வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, 13வது அதிகாரம் விசேஷம் மத்தேயு 13வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 அல்லது 8 ஓமைகளை சொல்லுகிறார். 8 ஓமைகள்னால் நான் முதலே பார்த்துருக்குறோம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஓமைன்னா என்னது? ஒரு நிகழ்வான எல்லாருக்கும் புரிந்த ஒரு காரியங்களை சொல்லி அதன் மூலமாக தேவ ராஜ்யத்தின் ஓமைகளை சொல்ல. விசேஷமாக அதிகமான மக்கள் என்னவாக இருக்கிறாங்கன்னா, அங்கே விவசாயிகளாக இருக்கிறாங்க. அப்போ விவசாயத்தை குறித்து அவர் பேசுகிறார். விவசாயம்னா உங்களுக்கு எல்லோரும் தெரிந்தானே? நம்ம நாடு கொஞ்சம் விவசாய நாடு தான் அதிகமாக. இந்தியாவில் எல்லோரும் பயிர் தொழில் செய்கிறவங்கள இருக்கிறாங்க. அல்லது நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, அதை குறித்து அவர் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார். இதில் முதல் 2 உவமைகளை பார்த்தோம். இது எல்லாமே எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுது. பரலோக ராஜ்யம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம். அதை குறித்து நான் காலையிலையும் சில நேரங்களில் பேசியிருக்கிறேன். ஆக இந்த தேவனுடைய ராஜ்யம்னா என்ன, எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை குறித்து தான் இன்றைக்குள்ள வேத பகுதி நமக்கு பேசுகிற காரியம் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன தலைப்பு போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, மஸ்டர்ட் சீட் ஃபெய்த் இஸ் இனஃப். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்பது ஒரு பெரிய மலை மாதிரி விசுவாசம் தேவையில்லை. எனக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் எனக்கு தேவை? ஒரு கடுகளவு விசுவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். நம்ம எடுத்தவங்க எனக்காக வாசிங்க. மத்தேயு 17:20 வாசிங்க எனக்காக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம். அதற்கு இயேசு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து சொல்ல. ஆக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசும்போது நமக்கு எந்த அளவுக்கு பெரிய விசுவாசம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடுகு அளவு விசுவாசம் இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி வேத பகுதி வாசித்த பகுதியும் கடுகு பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் அப்புறம் வரப்போகிறேன். அதே போல் லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 17வது அதிகாரம் 6வது வசனம் எனக்கு வாசிக்கலாம் எனக்காக. இருந்தால் சரி, இன்றைக்கி 2 முக்கியமான காரியத்தை பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மத்தேயுல சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு மலையை பார்த்து சமுத்திரத்தை போய் விழுந்துரும். அதுக்கு என்ன சைஸ் என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, கடுகு அளவு விசுவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் சொல்கிறாரு, நீ காட்டுத்தி மரத்தை போய் என்ன அற்புண்டு போனால் போயிடும். ஆக 2க்கும் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த கடுகு விதை அளவு அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. எனவே இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்ல வருகிறார்? ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை அவர் கட்டுகிறாருன்னு சொன்னீங்கன்னா, எப்படி நாம் யாரும் எதிர்பார்க்காதது, சர்ப்ரைசிங், எதிர்பார்க்காம ஆச்சரியமான விதத்தில்
ஆண்டவருடைய ராஜ்யம் வளர்ந்துருக்கு இந்த பூமியில். அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கன்னா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கம் பண்ணிகிட்டே போவேன். 3 காரியங்களை நான் இதில் சொல்ல இருக்கிறேன். 1 அல்லது 2 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன் நான். முதலாவது, இது எப்படி அற்பமாக தொடங்குது, இந்த ஆரம்பம் எப்படி தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா, த க்ரோத் ஃப்ரம் ஹம்பிள் பிகினிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒரு சின்ன ஆரம்பம், அற்பமான ஆரம்பம், பார்க்குறதுக்கு ஒரு பெருசாக இருக்குது. கடுகு விதை எவ்வளோ பெருசாக இருக்கும்? கடுகு விதை நம்மலாம் வீட்டில் பார்த்துருக்கோம் தான். கடுகு விதை எவ்வளோ பெருசாக இருக்கும்? சின்னதாக இருக்கும். ரொம்ப மதிப்பாக இருக்குன்னா அவ்வளோ மதிப்பு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அப்படி தான் ஆரம்பம் இருக்கும். 2வது முக்கியமான காரியம் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த கிங்டம். ஆக இந்த ராஜ்யம் வளரும் பொழுது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு கேட்டிங்கன்னா, பலரோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்து. அதுதான் அந்த வேத வசனம் 31 32 கடுகு விதையை பற்றி பேசுது. 33வது வசனம் எதை பற்றி பேசுதுன்னா, புளித்த மாவை பற்றி, ஈஸ்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கு. நம்ம அப்புறமா நம்ம மெதுவாக வாசிக்க போகிறேன். அப்போ 2 காரியத்திலேருந்து சில பாடங்களை கற்று, கம்பைன் மெசேஜ் ஆஃப் போத் பேரபிள்ஸ். இங்கே 2 பேரபிள்ஸ் இருக்குது. 2லிருந்து ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்க போகிறோம். ஏன்னா நான் ஒவ்வொன்றா உங்களோடு கூட நான் பேசிவிட்டு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி பேச விரும்புகிறேன். இப்போ வேதத்தை எடுத்துக்கோங்க, 13வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 13வது அதிகாரத்தில் 31 32 33 மறுபடியும் எனக்காக சத்தத்தை எடுத்து நிறுத்தி நிதானமாக வாசிங்க. யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. வேறு ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அடுத்து, அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆக பறவைகள் வந்து மரமாகும் என்றார். அடுத்து 33 வேறு ஊமை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. ஸ்தெரி எடுத்து புளிக்கும் வரைக்கும். ஓகே, இங்கே 2 ஓமைகளை சொல்லியிருக்கிறார். முதல் 31 32 2 ஓமை இருக்குது. அதுக்கு கடுகு விதையை பற்றி பேசியிருக்குது. 33வது வசனத்தை என்ன சொல்கிறார்? புளித்த மாவை பற்றி பேசுகிறார். ஆங்கிலத்தில் ஈஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. என்ன அதை குறித்து நான் என்ன உங்களோடு கூட பேசிட்டு அப்புறம் அதில் இருந்து நான் என்ன பாடம் கற்றுக்கிறேன், எனக்கு என்ன பாடம் இருக்குது என்பதை நம்ம கற்றுக்கொள்க போகிறோம். சரிதானே? அப்போ சுருக்கமாக நம்ம கவனமாக கவனிக்க போகிறோம். இந்த வேத பகுதி எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஓமை. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேத பகுதியை தொடங்கும் போதே, அதாவது 13வது அதிகாரம், மத்திய 13வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்களாமா? 13வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 13வது அதிகாரத்தில் முதல் 2 வசனம் எடுத்துக்க வாசிங்க எனக்காக. 13ல் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்கப்பா. ஊமைகளாக சொன்னார். கேளுங்கள். விதைக்கிறவன் புறப்பட்டான். சரி, வெரி குட் நல்லா வாசிக்கிறார். வெரி நைஸ் மகனே. சரி, ரைட். ஆக இங்கே நீங்கள் என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஏசாமி நிறைய உமைகளை சொல்லும்போது முதல் உமை என்ன சொல்கிறார்? விதைக்கிறவன் பெறப்பட்டான். ஆக பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் பெறப்படுறான், விதைகளை வச்சுட்டு விதைக்க பெறப்படுறான். அந்த விதை எத்தனை இடத்துல விழுந்துச்சுன்னு பார்த்தோம்? 4 விதமான இடங்களில் விழுந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கங்களும் அல்ல இன்றைக்கி நாம் செய்கிற பிரசங்கங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டால், எல்லாரும் ஒரே மாதிரி ஏற்றுக்கொள்வாங்கன்னா இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன சொல்ல வருகிறார் அந்த ஓமையிலன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறவங்க எல்லாரும் பக்குவப்பட்டவங்க கிடையாது. ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க மிக்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கும்? ஆண்டவர் வசனத்தை கேட்டவங்க எல்லாரும் அப்படி ஏற்றுக்கொள்வாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த ஓமையை சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் ஆண்டோட வசனம் சத்தியமானது தானே, உண்மையாக தானே இருக்குது, இப்போ எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. 4 விதமான மக்கள் இருக்கிறாங்க சபைகளில். எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் ஒரு சில மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அநேக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். வழியருகே, கற்பாறையில், முள்புதரில், நல்ல நிலத்தில். 4 விதமான நிலம். அப்படின்னா 4 விதமான இருதயம். வசனம் ஒன்று தான், விதைக்கிறவங்க ஒருத்தன் தான், கேட்கிறவங்க வேறு. அதை கேட்டு அதன் செய்கிறவங்க என்ன செய்கிறவங்க வேறு.
அப்போ ஆண்டோட பிரசங்கத்தை பண்ணும்போது நான் ஒருத்தன் தான் பிரசங்கிக்கிறேன், எல்லாரும் தான் கேட்குறாங்க, ஆனால் எல்லாரும் கீழ்ப்படிவாங்கன்னு கேட்டால் இல்லை. அதான் வேதம் எனக்கு சொல்லுது. அப்போ ஊழியத்தில் நான் வந்த உடனே எல்லாருக்குமே 100% கிடைக்கும்னு கேட்டால் எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா 25% தான் எனக்கு என்ன ரிசல்ட் இங்கே வரும். ஏன்னா 4 விதமான இடத்துல அந்த விதை விழுகுது. ஆனால் 4 விதத்தில் ஒன்றே ஒன்று தான் பலன் கொடுக்குது, நல்ல நிலத்தில் விழுந்த விதை மட்டும்தான். அப்போ ஆண்டோட சத்தியமானது, ஆண்டோட ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மிக்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரெஸ்பான்ஸ் இது? ஒரு விதமான எல்லா விதமான கொஞ்சம் பேர் வருவாங்க, கொஞ்ச நேரம் ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறோம் 24வது வசனம் 25வது வசனம் அதே 13 வாசிங்கம்மா. 24 25. வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார், ஒப்பாய் இருக்கிறது, பண்ணுகையில் வந்து விதைத்து விட்டு. இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனோட ராஜ்யம், தேவன் கட்டுகிற ராஜ்யம் இருக்க, இந்த தேவ திருச்சபை இருக்குது, அதில் யார் இருக்கிறான்னு கேட்டால் ஆண்டவர் நல்ல விதை தான் விதைக்கிறாரு. ஆனால் அதை தெரியாமல் யார் வந்து ராத்திரியில் காலை தூங்கும்போது என்ன செய்கிறாரு? பிசாசு களையை பிடிச்சிடும். அப்போ சபைக்குள்ளே எப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அன்னைக்கு. நல்லவங்களும் கெட்டவங்களும் சேர்ந்து தான் இருப்பாங்க. எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சபைக்குள்ளே இன்றைக்கி இந்த சபை உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் நீங்கள் சபைக்கு போனாலும் எல்லா திருச்சபையிலும் நல்லவங்களே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதிகமான நேரங்களில் இருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நல்லவங்க குறைவாக இருப்பாங்க, கெட்டவங்க கூட கூட இருப்பாங்க சில சபைகளில். ஆக நீங்கள் போய் பார்த்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது. இயேசுசாமி முதலே சொல்லிட்டாரு, இதை கேட்குறவங்க எல்லாரும் கீழ்ப்படிவாங்கன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் கீழ்ப்படிவாங்க. ஆண்டோட வசனம் ஒன்றா தான் இருக்குது. அதை விதைக்க புறப்படுறான், விதைச்சி அது கோதுமை விதைக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கலையும் புரிஞ்சிருக்கு. அப்போ வந்து கேட்குறான், கலை எடுத்துடலாமா? எடுக்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு? கடைசி வரை நீ பொறுமையாயிரு. கடையை பிடுங்கும்போது கிளை என்ன செஞ்சிருவேன்? நெல்லையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்னொன்று முக்கியமான காரியம், கடவுள் வசனத்தை கேட்குறவங்க விதவிதமான மக்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் சொல்லுகிற காரியம் ஒன்றா இருந்தாலும், ஆண்டோட வசனம் ஒன்றா இருந்தாலும், பொதிக்கிறவர் ஒன்றா இருந்தாலும், கேட்குறவங்கள வெவ்வேறு விதமாக இருக்கிறாங்க. 4 விதமான மக்கள் வேதம் சொல்லுகிறது. அப்புறம் சபைக்குள்ளே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, தேவராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதே வயல் நிலத்தில் கோதுமை விளையும் போது பக்கத்தில் என்ன நிலையுது? கிளையும் வளருது. ரெண்டும் சேர்ந்து எது வரை இருக்கும்? முடிவு வரை இருக்கும். புரியுதுங்களா? இதில் முடியும் போது ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. என்ன இருப்பு? களையை பிடுங்கி கட்டி தீயில போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவார். அக்னியில் போடுங்க. அது நரகத்தை காமிக்குது, நியாய தீர்ப்பை பற்றி. அதே மாதிரி முற்புதராக இருக்கலாம், அல்லது அது வலியர்களை விழுந்தது எல்லாம் அது செத்து போயிடும், நிற்காது. ஆக இன்றைக்கி நீங்கள் சபைக்கு வருகிறீங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு உட்காந்துருக்கோம், வருகிறோம், நம்ம எல்லாம் சபையில் வருவோம், கசந்து கேட்குறோம், நம்ம நினைக்கிறோம் என்ன எல்லோரும் இப்படி இருக்கிறாங்க. இது வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆண்டவருக்கு தெரியுமா சபையை பற்றி? ஆக நானும் நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். என்னையும் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார், நான் நல்ல நிலமாக இருக்கிறேனான்னு கேட்கணும். ரெண்டாவது, என்ன தேவன் விதைத்திருக்கிறார், நான் கோதுமை மணியாக இருக்கிறேனான்னு கேட்கணும். அப்படி இல்லைன்னா நான் நல்ல நிலமாக இருப்பதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பண்படுத்துங்க, உமக்கு பிரியமான கனி கொடுக்கணும். இன்னொன்று, நல்ல நிலத்தில் விழுந்த விதையின் விதை எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, அது கொடுக்குற கனியிலேருந்து தான் தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? அது கடைசி வரை என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த நல்ல நிலத்தில் விழுந்த பயிர் கொடுக்கும். 10 30 60 100 வேதம் சொல்லும் போல் நான் கனி கொடுக்குறோன்னா இருந்தால் தான் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. அப்புறம் இன்னொன்று நம்ம பார்த்தோம், அதே நிலத்தில் என்ன கோதுமை இருக்குது, களை இருக்குது. தயவுசெய்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. தேவன் அவர்களே சபைக்குள்ளே அனுமதிக்கிறார். சபைக்குள்ளே தேவன் அனுமதிக்கிறாரா இல்லையா? அப்போ நான் தள்ளி எடுக்க முடியுமா? ஸோ அவங்களோடு சேர்ந்து வாழ்வது தான் இந்த உலகத்தில் தேவன் வச்ச நோக்கம். இப்போ 3வது உவமை தான் இன்றைக்கி வாசித்த வேத உவமை. அவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக ரொம்ப முக்கியமான செய்தியை நம்ம பார்த்துட்ருக்கோம். தேவராஜ்யம் என்பது, தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ திருச்சபையில் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவராஜ்யம் எப்படிப்பட்டதை துவங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிறிய அளவில் தொடங்குச்சு. எப்படி தொடங்குச்சு? எவ்வளோ பெருசாக தொடங்குச்சு? ரொம்ப சின்னதாக. ஆனால் எப்படி வளர்ந்து நிற்கிது இப்போது? நீங்கள் ஊரில் ஆலமரம் பார்த்துருப்பீங்க. ஆலமரம் பார்த்துருக்கீங்களாம்மா? ஆலமரம் எப்படிப்பட்டதாக இருக்குங்க? எவ்வளோ பெருசாக இருக்கும் ஐயா? யாருக்கு தெரியும் ஆலமரம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? கொடை மரம் எத்தனை வருஷம் நிற்கும்? சரி, இப்போ அந்த கேள்விக்கு வந்துட்டோம். அந்த விதை எவ்வளோ பெருசாக இருக்கும்?
ஆ ஆ ஆமாம் ஆமாம். ஆ ஒரு முறை சின்ன கதை சொல்லுவாங்க, நான் சும்மா கதைக்காக சொல்லிடுறேன், சும்மா புரியுறது மாதிரி. ஆண்டவர் என்ன செய்தாருன்னு ஒருத்தன் வியாபாரி தூக்கிக்கிட்டே என்ன செய்ய, கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு தெரியல நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு வியாபாரி அந்த காலத்தில் தலையை சுமந்துக்கிட்டே கடை வெளியில் போய் விற்பாங்க கிராமங்கள்லாம். அவன் நிறைய வெயிலாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன செஞ்சான், ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு, ஆலமரத்துக்கு அடியில் போய் அவன் படுத்துட்டான். அந்த மூட்டையை தூக்கி வச்சுட்டு களைப்பாக இருந்துச்சு, தண்ணி குடித்தான், சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட பிறகு அதை கூட்டையை தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு படுத்துட்டான். படுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே பார்த்தா அது ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்தில் இருக்கும்போது மேலே என்ன செஞ்சேன், அந்த சின்ன 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 என்ன காய், அந்த காயெல்லாம் குட்டி குட்டியாக காய்ச்சி இருந்துச்சு. உடனே இவன் சொன்னான் நான் மனசில் என்ன சொல்லியிருக்கான், இந்த ஆண்டவருக்கு என்ன கிடையாது, புத்தியெலாம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய மரத்தில் காய் எவ்வளோ பெருசு, இவ்வளோ உண்டு. பூசணிக்காய் மரத்தை பாரு, கொடி தான் இருக்குது, இவ்வளோ பெரிய பூசணிக்காய் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கடவுளுக்கு ஞானம் இருக்கா இல்லையா? இவன் படத்தில் நினச்சிக்கிட்டு தூங்கிட்டான். அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு தொப்புன்னு எப்படி முழிச்சு எழுந்திரிக்கிறான். என்ன விழுந்துச்சு, அந்த எது விழுந்துச்சு, அந்த ஆலம் பழம் விழுந்துச்சு தலையில். உடனே நெத்தியில் விழுந்து எந்திரிச்சு. அப்போ தான் சொன்னேன், நல்ல வேலை, கடவுளுக்கு நிறைய புத்தி இருக்குது. ஏன் புத்தி நிறையா இருக்குது? இந்த ஆலமரத்தில் இவ்வளோ பெரிய பூசணிக்காய் தொங்கினா என்ன ஆகும்? எவன் படுக்க முடியுமா, ரெஸ்ட் எடுக்க முடியுமா? கடவுள் ஒரு காரியத்தை செய்கிறாருன்னா ரொம்ப புத்திசாலித்தனமாக செய்கிறார். நமக்கு தான் புத்தி கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வருகிற காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ஆல விதை ரொம்ப சின்ன விதையாக இருக்குதோ, அந்த ஒன்று சின்ன விதை எவ்வளோ பெரிய மரமாக உயர்த்து போகுதோ, ஆனால் அந்த விதையை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மரம் இதுக்குள்ளே இருக்கான்னு யாரும் யோசிக்கவே முடியாது. அதை மாதிரி தான் இந்த திருச்சபை, தேவனுடைய ஊழியம், ராஜ்யம். எனவே அதை குறித்து தான் இந்த இடத்துல ஏசாமி பேசிகிட்டு இருக்காரு. நான் சில உதாரணங்கள் நான் சொல்லிவிட்டு நான் வேகமாக போக பார்ப்பேன். முதலாவது நம்ம வாசிச்சோம் 31 32 எனக்காக வாசிக்கலாமா? வேறொரு உவமை அவர்களுக்கு சொன்னார். ஆக இங்கே நல்லா புரியணும், ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குல்ல, இந்த தேவ திருச்சபை இருக்குல்ல, உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவ நாமம் மகிமைப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் தேவ ராஜ்யத்தை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறாருல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும்போது எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னா, அது எவ்வளோ இருந்துச்சு, ரொம்ப சின்னதாக, மீனிங்லெஸ்ஸாக, அற்பமாக இருந்துச்சு. கடுக்கு மரியாதை இருக்குன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. அதை மாறவே இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மஸ்டர்ட் சீட் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு இருக்க அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுல ரொம்ப ஓரளவுக்கு சின்னதான ஒரு விதைன்னா என்னது, அது கடுகு விதை தான். ஆனால் அது என்ன சொல்லுது அந்த வசனம் வாசிக்கமா? 32 கூட வாசிக்கலாம். அது சகல விலைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது பெரிதாகி பறவைகள். இங்கே பார்த்தீங்கன்னா கவனமாக கவனிக்கணும். அந்த கடுகு விதை எவ்வளோ சின்னதாக இருக்குதோ, ஆனால் அது வளரும் போது விசேஷமாக நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கடுகு விதை என்பது, கடுகு செடி ரொம்ப பெருசாக மரமெல்லாம் மாறாது, அப்படி தானே? ஆனால் இதை எதுக்கு ஒப்பிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒரு கடுகு விதை அது ஆலமரன்றதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆலமர விதையானது சின்னதாக விழுந்து அது பெரிய மரமாக வளரும் பொழுது எப்படி வளருது? அது நிறையா பறவைகளுக்கு என்னவா இருக்குது, கூட மாறுது, சரணாலயமாக மாறுது. அது மாத்திரம் கிடையாது, அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மிருக ஜீவன் அடைக்கலம் போகுது. நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஆலமரம் என்ன செய்யுது, விழுது விட்டு என்ன செய்யுது, அது பெரிய ஒரு ஏக்கர் கணக்கில் என்ன செய்யுது, ஒரு ஏக்கர் கணக்கில் கூட அது வளர ஆரம்பிக்கும். பல வருடங்கள் உயிராக இருக்கும், ஜீவனோடு இருக்கும். நீ பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை போலவே ஆண்டவருடைய ராஜ்யம், ஆண்டவருடைய திருச்சபை, ஆண்டவர் கட்டின இந்த வீடு, இந்த திருச்சபை துவங்கும் போது எப்படி தான் துவங்கும்? அற்பமாக துவங்கும். எப்படி துவங்கும்? எப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன கடுகு விதை போல தான் தொடங்குச்சு. ஆனால் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசுசாமி காலங்களில் நீங்கள் நல்லா தெரியும். ஏசுசாமி என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1வது அதிகாரம் வாசிங்க எனக்காக. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12வது வசனம் எனக்காக வாசி. அப்போது அவர்கள்
ஆஹா. ஆ. ம். பண்ணார்கள். ம். ஏறினார்கள். ம். 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 பிலிப்பு, தோமா, பர்தலேமேயு, மத்தேயு, ஆ அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபும், ஆ செலோத்தே என்னப்பட்ட, ம். ம். அங்கே, இவர்கள், ஆ ம். 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 சரி, ஆக பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போதம்மா எத்தனை பேர் தான் சபையில் இருந்தாங்க? எத்தனை பேர்? இந்த நம்பரு இன்னும் கொஞ்சம் கூட 120 பேருன்னு சொல்லியிருக்கு வசனம். எத்தனை பேர்? 120 பேர் பெரிய கூட்டமா? ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு ராஜ்யம்? ஏசாமி ராஜ்யம், தேவராஜ்யம் எப்படி இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கிறதுலையே அதிகமான மக்கள் வணங்குற ஒரு மார்க்கம் என்னன்னு கேட்டால் என்னது? கிறிஸ்தவம். ஏசு கிறிஸ்து விட்டுட்டு போகும்போது எத்தனை பேர் தான் கூடி வந்தாங்க தேவ சபையில்? 120 பேர். என்னையா அங்கே பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 15வது வசனம் எனக்கு வாசிங்க எனக்காக. அந்நாட்களிலே சேஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடின போது, ஆக மொத தேவ திருச்சபையில் எத்தனை பேர் தான் இருந்தாங்க? பேதுரு தான் போதகர். ஏசு சாமிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு நின்று பேசுகிறாரு, என்னை போல நிற்கிறார், அவர் தான் மூத்த ஊழியக்காரர். எத்தனை பேர் தான் கூடி இருக்கிறாங்க அங்கன்னு கேட்டால், ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பல அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். ஆனால் எல்லாம் செய்த போது கூட அவருக்கு பின்னாடி இருந்த கூட்ட மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா 120 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. ஆண்களும் பெண்களும் சேஷர்களும் எல்லாரும் சேர்ந்து தொடங்கும் போது அந்த ஊழியம் எப்படி தான் தொடங்குச்சு? ரொம்ப அற்பமாக தொடங்குச்சு, பெரியலாம் ஒன்றும் தொடங்கலை. ஆக நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜ்யம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி நாட்களில் என்ன பார்த்தோன்னு கேட்டால், எப்படி இந்த சபை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஸ்மால்னஸ் ஆஃப் த சீட், அந்த சீடு எப்படி இருக்குது அது பார்த்தீங்கன்னா, அந்த விதை எப்படி இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கிறது மாதிரி இன்றைக்கி தேவ திருச்சபை எப்படி தான் இருக்குதுன்னு பல வேலைகள்னு கேட்டிங்கன்னா சுருசாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த ஃபார்மர் என்ன செய்கிறான், அந்த விவசாயி எழுதிட்டு போய் அந்த எதை போடுறான், அந்த விதையை தூவுறான். தொடரும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனால் அவன் கார்டனில் அவன் விதைச்ச பிறகு அவன் என்ன சொல்ல வருகிறான் இந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, அற்பமான ஆரம்பம், ஸ்மால் பிகினிங், ஸ்மால் சீட். என்ன ஆரம்பம்? சின்ன ஆரம்பம். இந்த உலகத்தில் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ திருச்சபையை கட்டுவதற்கு, ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு அவன் பயன்படுத்த யுக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண ஆரம்பம். யாரும் இந்த அளவுக்கு இந்த திருச்சபை இன்றைக்கி நிற்கணும்னு என்ன செய்யலை, கனவுல கூட. பல வேலைகள் மக்கள் நினச்சாங்க இந்த மார்க்கம் வழிஞ்சிரும். பல வேலைகள் என்ன நினச்சாங்க மக்கள், இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா, அது போயிரும்ப்பா, என்னென்னமோ வந்துச்சு, எதோ போயிடுச்சு, இது நிற்குமா நிற்காதா? உலகத்தின் பார்வையில், உலக மக்கள் பார்வையில் இந்த அற்புதமாக இந்த தேவனுடைய ராஜ்யமானது அற்பமாக இருந்துச்சு, முக்கியமில்லாததாக இருந்துச்சு, யார் கண்ணிலையும் படலை, பெருசாக பார்க்கப்படலை. ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும். பல வேலைகளை நான் சோர்ந்து போகிறேன், என்ன ஆண்டவரே நான் எது வேணாலும் செய்கிறேன், பார்க்க முடியலையே, என்ன நான் மதிக்கலையேன்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் சரி, துவங்கும்போது அற்பமாக தான் இருக்கும். என்ன நம்ம முக்கியமாக இல்லை, பல வேலைகளை நான் சிறு வயதில் கடவுளை அறிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷம் எங்கள் அப்பா அம்மா கூடலாம் இல்லை, நான் வெளியில் வந்துட்டேன். வெளியே வந்துட்டேன், எங்கள் அப்பா விட்டுட்டார், ஹாஸ்டலில் படித்தேன், அந்த மாதிரி போச்சு. நான் பல வேலைகளை நான் என்னை நினச்சது உண்டு, நம்மளாம் ஒரு முக்கியமானவங்க கிடையாது, சாதாரண, என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, நம்மலாம் பெரிய ஆளுகள் இல்லை அப்படின்ற எண்ணம் எனக்கு ரொம்ப வருஷம் இருந்துச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் இந்த உலகத்தால் அற்பமாக இருக்கலாம், முக்கியமானவங்களாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
அற்பமான காரியத்தை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் பார்த்து மயங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் ஆண்டோட ஊழியத்தை தேவன் எப்படி தான் துவங்குகிறாராம், அற்பமான ஆரம்பத்தில். ஆங்கிலத்தில் நான் இப்படி போட்டிருக்கேன், ஜீசஸ் யூசஸ் இமேஜரி எம்பசைசிங் த ஹம்பிள் பிகினிங் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன். At the time of Jesus' ministry, kingdom appeared small, insignificant, unnoticed by the world. ஆண்டவராக இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது அவர் என்ன செய்யலை, இந்த பூமி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த ஊழியம் எத்தனை வருஷம் நின்று இருக்கு? இப்போது 2024 வருஷம் நின்றுருக்கு. உலகம் முழுவதும் பரவி இருக்குது. எப்படி மறந்துருக்கு? ஒரு சின்ன விதகை கடுகு விதை போல வளர்ந்தது. எருசலேமில் 120 பேர் கூடி வந்திருக்கிறாங்க இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா. ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் எங்கே நிற்கிது? சகோதரர் சொன்னது போல் எப்படி நிற்கிது? ஒரு ஆலமரம் போல விழுது விட்டு எங்கே அங்கே 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 என்ன செஞ்சது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, பரவிக்கிட்டே இருக்குதே தவிர அது ஓடத்துல நிற்கலை இன்னும். ஆனால் தொடக்கம் எப்படி இருந்துச்சு? இதை தான் சொல்லுகிறாரு ஜீசஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் கந்தை பொதிந்து வச்சுருந்தாங்க. பிறக்க இடம் இல்லை. அவர் வாழ்ந்த போது எளிமையாக வாழ்ந்திருந்தார். அவர் பணம் சேர்க்கல, பொருள் சேர்க்கல. வேதம் சொல்லுது, புறாக்களுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு குழிகள் உண்டு. ஆக அவர் வரும்போது என்ன செஞ்சார்? இரவலான இடத்துல பிறந்தார். சாகும்போது அவர் அடக்கம் பண்ணது இரவலான இடத்துல. அவர் இந்த உலகத்தில் அவர் போட்டிருந்த அங்கேயே கூட அவங்க சீட்டு போட்டு அழுகிட்டு போயிட்டானுங்க. கடைசியில் அவர் சேர்த்து வச்ச சொத்து ஒன்றுமே கிடையாது. அவர் வீடு கட்டலை, அவர் பணம் சேர்க்கலை, அவர் புத்தகம் எழுதலை, அந்த உலகத்தில் அவர் ஒன்றுமே செஞ்சுட்டு போகலை. அப்படி நீங்கள் சொல்லி பார்த்தா அந்த உலகத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது, ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவோட சாதாரண ஆரம்பம் இந்த உலகம் மலைக்கிற மாதிரி நிற்கிது. இன்றைக்கி உலகமே எப்படி வளர்ந்துருச்சு? ஒரு பல மலையை போல பெருசாக. ஒரு கடுகு விதை எப்படி சின்னதாக இருந்து அது பெருசாக வளர்ந்து உலகமெல்லாம் நிறைஞ்சு நிற்குதோ, அதே போலவே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நாம் சீஷர்களாக இருக்கிற நாம் அற்பமாக காணப்படுவோம், படிக்காதவங்க. இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து பரமேறி போயிட்டார். இந்த 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இவங்களாம் என்னடான்னு கேட்குறான். அவன் பார்த்து பயப்படுறாங்க. என்னடா அவன் படிக்காதவன், மீன் பிடிச்சவன் தானே, இவன் என்னடா இப்படி வந்து நம்மகிட்ட பேசுகிறானே. மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி நீங்கள் உங்கள் சபையில் இருக்கலாம், உங்கள் கிராமங்களில் போகலாம், நீங்கள் சின்ன திருச்சபையாக இருக்கலாம், ஆனால் கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த அற்புதமான காரியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மஸ்டர்ட் சீட் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, டாக்கிங் அபவுட் த ஹம்பிள் பிகினிங், ஸ்மால் பிகினிங். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னென்ன பார்க்குறீங்கன்னா, எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் இது காட்ஸ் பவர் பர்ஃபெக்ட் வீக். என்னது? காட்ஸ் பவர் இஸ் மேட் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதில்? நம்மளோட வீக்னஸில், நம்ம பலகீனத்தில். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் எனக்காக வாசிங்க. என் பலகீனத்தில் உன் பலன் பூர்ணம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கலாம். 2 Corinthians chapter 12 verse 9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், ஆகையால் தங்கும்படிக்கு. ஆக இந்த அருமையான சாயங்கால வேளையில் நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு ஒன்று தான். நான் பலகீனமானவன், எனக்கு தெரியாது, நான் படிக்காதவன், என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்த ஓரம் கட்டி போட்டுருங்க. கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உண்மையாக நான் சொல்லுகிறேன் தம்பி, எனக்கெல்லாம் ஒரு பெரிய தகுதியோடு இங்கே நிற்கலை. கடவுளோட கிருபையால் வந்திருக்கிறேன். முயற்சி பண்ணேன், கடவுள் எங்களை கொண்டு வச்சிருக்கிறார். இன்னும் கூட நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு ஆசையை தவிர. ஆனால் இன்றைக்கி கடவுள் உங்களை போல், என்னை போல் சாதாரண ஜனங்களை, உங்களை போல் சாதாரண ஜனங்களை கடவுள் நிச்சயமாக அற்புதமாக பயன்படுத்துவார். உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும். அப்போ என்றைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமோ, தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா. தேவனுடைய பலம் உங்கள் வாழ்க்கையில் வரும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 31 32 சொல்லுது. 32வது வசனம் எனக்கு மறுபடியும் வாசிக்கலாம். அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் வளரும் போது எப்படி வளருதான்? அது சகல பூண்டுகளிலும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ திருச்சபை துவங்கும் போது 42 பேர் 120 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேராக போச்சது? 3000 பேராக மாறிச்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேராக மாறிச்சு? 5000 பேராக மாறிச்சு. அப்புறம் 8000 பேராக மாறிச்சு. எனக்கு எத்தனை பில்லியன் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. எத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்கயா? இந்த உலகத்திலே என்ன செய்யுது? அதிகமாக போற்றப்படுகிற விசுவாசிக்கப்பட ஒரு மார்க்கம் அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள், அதாவது அந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எல்லா விதமான மக்களும் சேர்த்து திருச்சபையில் இருக்கிற ஜனங்கள். இன்றைக்கும் சபை என்ன செஞ்சிட்ருக்கு?
நிறையா நாடுகளில் வேலை போயிட்டுருக்கு, சுவிசேஷம் மக்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் பிள்ளையாக மாற்றிட்டு படுகிறாங்க. ஏன்னு கேட்டால் தேவ ராஜ்யத்தின் வல்லமை. அதில் என்ன நடக்குன்னு சொன்னால், அதில் என்ன நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, அது பெருசாக ஆனது மாத்திரம் கிடையாது. அதில் என்ன நடக்குமா, அது அதன் கிளைகள் இன்னைக்கு நிறையா பேர் இதில் தஞ்சம் புகுந்துருக்குறாங்க. எங்கே வந்து தஞ்சம் புகுந்துருக்குறாங்க? எவ்வளோ பெரிய மரமாக மாறி இருக்குது? எவ்வளோ பேர்? ஏழைங்க, எளியவங்க, குடிகாரன், அயோக்கியன், திருடன், பாவி, எல்லா மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது உணவு கொடுக்குது, ஆசீர்வதிக்குது. இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வந்து அந்த மரம் பெரிய மரமாக வளர்ந்த பிறகு எவ்வளோ பறவைகள்லாம் வந்து தங்குதோ, சரணமடையுதோ, அது போல் இன்றைக்கி தேவ திருச்சபை புரோக்கன் பீப்புள், கஷ்டப்படுகிறவங்க, எப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் இடமா இருக்குது இந்த இடம். புரியுதா உங்களுக்கு? ஆக நானும் நீங்களும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை, சபையோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சிறு கடுகவலை போல தான் ஆண்டவர் விதைத்தார். ஆனால் விதைத்த பிறகு அது எப்படி வந்துச்சு? பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. பெரியமாக வளர்ந்து இந்த உலகத்தில் எத்தனையோ பில்லியன் கணக்கான மக்கள் அதில் என்ன செஞ்சுருக்காங்க? வந்து சரணடைஞ்சிருக்கிறாங்க. மற்ற மார்க்கங்களில் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடையாது. அன்பு செலுத்துறதுக்காக அங்கே நிறைய பாகுபாடுகள் வச்சுருக்கோம். சபைகளையும் தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே வந்துருச்சு. ஆனால் உண்மையான சபையில் என்ன கிடையாது? பாகுபாடு கிடையாது. ஏழை பணக்காரன் இல்லை, படித்தவன் படிக்காதவன் கிடையாது. ஆண்டோட பிள்ளைகள்லாம் அன்பின் பிள்ளைகளாக இருக்கிறோங்க. ஆண்டோட பிள்ளைகளை நீதியாக இருக்கணும், எல்லாருக்கும் நன்மை செய்யணும். அதான் ஏசாமி கற்றுக் கொடுத்தார் இல்லையா? ஆக இந்த ராஜ்யம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இந்த தேவ ராஜ்யம், பரலோக ராஜ்யம் எப்படி கட்டப்பட்டிருக்குன்னா, உலகம் முழுவதும் எப்படி ஒரு சின்ன விதையை போட்ட பிறகு ஒரு பெரிய மரம் வளர்ந்துச்சோ, அது போல் இந்த கிறிஸ்தவ மரம் எப்படி செஞ்சுருக்கு? வளர்ந்துருக்கு. இப்போது உலகம் முழுவதும் வளர்ந்துருக்குது. இல்லாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமில் பெத்லஹேமில் பிறந்தார், நாசரத்தில் வளர்ந்தார். எருசலேமில் மரித்தார். அவர் அந்த ஊரை மட்டும்தான் பார்த்தார், வெளிநாட்டுக்கெல்லாம் அவர் போனது கிடையாது. ஏசாமி எங்கே போனாரா? நம்ம நிறைய ஊருக்கெலாம் போயிட்டுருக்கோம், ரொம்ப ஊர்லாம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இந்தியாவிலேருந்து இங்கே வந்திருக்கோம் ரொம்ப பேர். இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அங்கே உங்களை மாதிரி என்னை போல் அவர் ட்ராவல் கூட பண்ணலை. நானாச்சும் கொஞ்சம் பேங்க்கில் காசு போட்டு வச்சுருக்கிறேன். இருக்கப்போ உங்களுக்கெல்லாம் பேங்க்கில் காசு? அவர்கிட்ட ஒரு காசும் கிடையாது. அவர் போட்ட சின்ன விதை உலகம் முழுவதும் பரம்பி நிற்கிறது மாத்திரம் கிடையாது, நம்ம போல் அநேக மக்கள் வந்து சரணடையக்கூடிய சரணாலயமாக இருக்குது. இன்றைக்கி சபைக்குள்ளே நம்ம வரும்போது, இந்த சபையை துவங்கும்போது சின்ன சபை தான், நிறைய பேர் வரல. ஆனால் இது ஒரு பெரிய சரணாலயமாக இருக்குது. ஒவ்வொரு போலும் இங்கே இருக்கிற எத்தனை திருச்சபைகள் இருக்குது இந்த உலகத்தில் நினச்சி பாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வசனத்தை போதிக்கிறோம், பேசுகிறோம், கடவுள் பிள்ளைகளை பற்றி அனுசரிக்கிறோம், அவர்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆக இதோடைய தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த உலகத்தின் பார்வையில்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பெரிதாக இருக்குது. அடையாளம் தெரியாமல் ஒரு தொடங்குச்சு, இன்றைக்கி எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு பெரிய மரமாக வளர்ந்து நிற்குது. அதில் நிறையா பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? வந்து இருக்கிறாங்க. ஆக இந்த உலகத்தில் என்ன சொல்ல வருகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேவனுடைய ஆசீர்வாதமான இந்த சிறு ஊழியமானது உலகமெல்லாம் வளர்ந்து என்ன செய்யுது? பல சமுதாயங்களுக்கும் மக்களுக்கு என்ன செய்யுது? அவங்களுக்கு எதிர்பார்த்துக்கு மேலே வளர்ந்து ஆசீர்வாதமாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வெறும் உண்மையாக நம்ம என்ன செய்ய, நம்பிக்கை எண்ணிக்கையில் மாத்திரம் கிடையாது, எண்ணிக்கையில் மாத்திரம் கிடையாது. வச்சுக்கோங்க, நான் இன்றைக்கி காலையில் கூட நான் கேட்டேன் ஒரு கேள்வி. வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு கேள்வி, ஏசு சாமியும் ஒரு நபர் வரவே இல்லை இந்த பூமியிலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமி எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? ஏசு சாமி வரலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியாவில் வச்சுக்கோங்க, கிறிஸ்தவமே வரலன்னு வச்சுக்கோங்க, ஏசு சாமி வரல வச்சுக்கோங்க. இந்தியாவில் வந்து எல்லோரும் இருக்கிறாங்க. நம்ம என்ன எப்படிப்பட்ட பூமி இருந்திருக்கும், நாடு இருந்திருக்கும்? யாரும் பள்ளிக்கூடம் போயிருக்க முடியாது, ஆண் பெண் சமம்லாம் பேசக்கூடாது. கிறிஸ்தவம் தான் இதெல்லாம் கற்றுக் கொடுத்துச்சு. கிறிஸ்தவத்தின் தாக்கம் தான், கிறிஸ்தவத்தினால வந்த இம்பேக்ட் தான், இன்ஃப்ளூயன்ஸ் தான். அந்த தாக்கத்தினால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் சுகத்தோடு ஆசீர்வாதமாக இந்த ஊருக்கு வந்து உட்காந்துருக்குறோம். நம்ம படிச்சிருக்கிறோம், அதிகமான மக்கள் படிச்சிருக்கிறோம், படிக்கக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்தார். ஆணும் பொண்ணும் சேர்ந்து உட்காந்துருக்குறோம். அல்லன்னு சொன்னால் நிறைய பேர் படிச்சிருக்க முடியாது. ஏன்னா நம்ம குடும்பம்லாம் பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து வரல, அல்லது பெரிய பெரிய ராஜாக்கள் குடும்பத்தில் வரல, அல்லது உயர்ந்த ஜாதி மக்களாக நம்ம இருக்கலை. அப்படி இருக்கும்போது என்ன கிடையாது, நம்ம பள்ளிக்கூடம் போயிருக்க வாய்ப்பே கிடையாது. போயிருப்போமையா? அன்றைக்கெல்லாம் யார் தான் பள்ளிக்கூடம் போக முடியும்? என்னையா, யார் தான் போவாங்க? ஒன்று முக்கியமான முதல் பெரிய உயர்ந்த ஜாதியில் இருக்கிறவங்களா இருக்கணும், அல்லது ராஜாக்கள் பிள்ளைகளாக இருக்கணும். நானும் ராஜா பிள்ளையா, நீங்கள் ராஜா பிள்ளைங்களா?
இந்தியாவில் மிஷினரி வந்த பிறகு தான், மிஷினரிஸ் வந்தாங்க பார்த்தீங்களா, இயேசுவை தூக்கிக்கிட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க தான் இவங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி வந்தாங்க. நீங்கள் வாடா நீ வாடா, எல்லா பையனையும் அவன் வேணான்னாலும் அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்து அவனை படிக்க வச்சு, ஆணும் பொண்ணையும் சேர்த்து படிக்க வச்சு, துணிமணி வாங்கி கொடுத்து அவன் ஆக்கக்கண்களை திறந்து விட்டான். இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் பெண்ணும் ஆணும் படிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரும் செய்யலை, ஏசு கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தமாக நடந்துச்சு. அந்த சபையின் அது உபதேசத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அது கொண்டு வந்தவங்க தேவ அன்பை கொண்டு வந்தாங்க, அன்போடு கூட அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் நிறையா பள்ளிக்கூடங்கள் துவங்கினது யாருன்னு கேட்டால் மிஷினரிஸ் தான் துவங்கினாங்க. ஆஸ்பத்திரி துவங்கினது யாருன்னு கேட்டால் எல்லாம் மிஷினரி தான் துவங்கினாங்க. அவன் எல்லாருக்கும் சேவை செஞ்சான். ஆனா பார்க்கல, பெண்ணா பார்க்கல, படித்தவனை பார்க்கல, படிக்காதவனை பார்க்கல, அவன் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி தமிழுக்குமே தொண்டு செட்டது யாருன்னா இந்த தமிழ் இந்த மிஷினரிகள் தான் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க வெறும் நம்பிக்கையில் எண்ணிக்கையில் வளர்ந்ததோ இல்லையோ, ஆனால் உலகத்தில் அத்தனை பேருக்கும் அவங்க நன்மை செய்துட்டாங்க. புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நல்லபடியாக. தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதுன யாருன்னா வெளிநாட்டுக்காரன். அவன் வந்த வேலை வசனத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு. ஆனால் தமிழுக்கு தமிழ் பைபிள் கல்வி வச்சுருக்கீங்கன்னா, இந்தியாவில் முதல் பிரிண்ட் பண்ண ஃபஸ்ட்டு புக் என்ன, இந்தியாவில் இல்லை ஆசியாவிலே முதலாக பிரிண்ட் பண்ணது என்னன்னு தெரியுங்களா? அது வேதம். அது எந்த வேதம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ் வேதம். ஆசியாவிலேயே. தமிழ்நாடு திரங்கபார்னு ஒரு இடம் இருக்குது, திரங்கம்பாடின்னு சொல்லிட்டு, அது ட்ரங்கபார் மிஷன் சொல்லுவோம். பர்தலேமியூஸ் ஜீகன் பால்கன் ஒருத்தர் வந்தார் ஜெர்மனியிலேருந்து. அவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? வந்த உடனே அவர் என்ன செஞ்சார், தமிழை அச்சு கோர்த்து பைபிள் பைபிளை தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஆக நீங்களும் நானும் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலக வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையானது அற்பமாக ஆண்டோடைய பார்வை இருந்தால் கூட இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இடத்துல துவங்கினது ஒரு 100 பேருக்குள்ளே தொடங்கணும், 120 பேருக்குள்ளே தொடங்கினது, அது 3000, 5000, 8000 மாறினது. இன்றைக்கி உலகம் முழுவதும் வளர்ந்து நிற்குது. உலகம் முழுவதும் வளர்ந்து நிற்கிறது மாத்திரம் கிடையாது, நிறையா பேருக்கு ஆண்டவரால் இயேசு கிறிஸ்துவினால் இந்த ராஜ்யத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பிளஸ்ஸிங்காக இருக்குது. இன்றைக்கி ஹால் இன்ஸ்டிடியூஷன், இன்றைக்கி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, படிப்பு எல்லா பள்ளிக்கூடத்தை துவங்குறதுக்கு அடிப்படை காரணமே வேதம் தான், கிறிஸ்தவங்க தான். அதுக்கு முன்னாடிலாம் பள்ளிக்கூடம் கிடையாது, எல்லாரும் படிக்க முடியாது. பெண்கள் போகவே கூடாது சபைக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, வீட்டில் உட்காந்துக்கணும். ஆனால் கிறிஸ்தவம் வந்தபோது, கிறிஸ்துவின் உபதேசம் வந்தபோது என்னோடய மனக்கண்கள் திறந்துச்சு. எல்லாரும் ஆண்கள் பெண்கள் போங்கடான்ட்டான். இன்றைக்கும் பல மார்க்கங்களில் பல ஊர்களில் என்ன செய்ய முடியாது, பெண்கள்லாம் படிக்க போக முடியாது. இன்றைக்கும் இந்த பழமைவாதிகள் இருக்கிறாங்கல்ல, இந்த மார்க்கத்தை கீழ்ப்படியாதவன் ஒரு சிலர் இருக்கிறான் பாருங்க, அவன் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கிறானுங்க. அவங்களை விட்டுருவோம் நமக்கு. ஆனால் இந்த உலகத்தில் பெரிய தாக்கத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதான் இங்கே நீங்கள் பார்க்கும்போது பார்க்கணும். முதலாவது பாருங்கள், இந்த தாழ்மை எப்படி துவங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த சின்ன சீடு, அதாவது சின்ன கடகு விழுது மாதிரி இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வசன ராஜ்யத்தை தொடங்குறாரு. அது பெரிய சபையாக மாறுது, பெரிய மரமாக மாறுது. பெரிய மரமானது கிடையாது, அது பல விதமான பேர்ட்ஸ், அதாவது இப்போ பறவைகள் தங்குற சரணாலயம் போல் இன்றைக்கி நீங்களும் நானும் பறவை போல் எதில் தங்கியிருக்கிறோம், ஆண்டவருடைய சன்னிதானத்தில். இங்கே வர்ற எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எல்லாரும் சரணடைகிறாங்க. இங்கே என்ன செய்ய மாட்டோம், அதுதான் நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது முக்கியமான காரியம் நம்ம பார்த்துருவோம். அம்மா 33வது வசனத்துக்காக வாசிங்கம்மா. வேறு உவமை அவர்களுக்கு சொன்னார், பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும். இந்த இடத்துல நீங்கள் நம்மளை கவனிக்கும் போது என்ன சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேறு உவமை சொன்னார், புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்குது. தேவ ராஜ்யத்தை பற்றி பேசும்போது இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதா, புளித்த மாவு. புளித்த மாவுனா தெரியுமா உங்களுக்கு? சரி, நிறைய மேலே நம்மலாம் இட்லி சாப்பிட்ருக்கோம், அதில் தோசை போட்டிருக்கோம். இல்லை சில வேலைகளை நம்ம ராத்திரியில் மாவை அரைச்சி காலையில் வச்சுருவோம், ராத்திரி வச்சுருவோம், பழைய ஏதாச்சும் ஊற்றி இதை தயிர் ஊற்றி சாப்பிடுவீங்க. பால் எடுத்த உடனே தயிராக மாறாது. அப்போ தயிர் ஆகணும்னா என்ன பண்ணணும், நம்ம அதில் கொஞ்சோண்டு ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ, அல்லது புளித்த மாவை என்ன செய்வாங்க, ஊற்றி வைப்பாங்க. இப்போ நான் இட்லி நல்லா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ராத்திரியில் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது காலையில் புளிக்கணும்னு வச்சுக்கோங்க, அது புளிப்பதற்காக ஏதாச்சும் செய்வாங்க. ஆக ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாலாம், புளித்த மாவை எடுக்கிறான். புளித்த மாவு எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கவனமாக கவனிக்கணும், இந்த புளித்த மாவு எதன் அடையாளமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சோண்டு, அதாவது அவ்வளோ பெரிய பானை முழுவதும் உள்ள பாத்திரத்தில் உள்ள மாவு இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சோண்டு ஈஸ்ட் போடுறான். அதாவது கொஞ்சம் புளித்த மாவு ஊற்றுறா, நிறைய ஊற்ற மாட்டா, கொஞ்சம் தான் ஊற்றுவா.
அந்த புளித்த மாவு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த முழு பாத்திரத்தை உள்ள அந்த மாவு இருக்கு இல்லையா, மாவுக்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் எப்படி ஏற்படுத்தும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது. என்ன செஞ்சிடும், அந்த முழு பாவும் காலையில் எழுந்திரிச்சுன்னா நல்லா புளிச்சு உப்பி போய் என்ன இருக்கும், தயாராக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஊற்றிடும். ஆக அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த கொஞ்சம் புளிச்ச மாவு உள்ளே போட்ட உடனே அந்த முழு பாத்திரத்துலேயும் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதோ, ஆண்டவோட உபதேசம் வருது. இந்த உபதேசம் எப்படி வருது, கொஞ்சமாக வருது. நான் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன், 2 பேர் தான் இருக்கேன், 3 பேர் தான் இருக்கேன், 10 பேர் தான் இருக்கிறேன், ஒரு திருச்சபை தான் இந்த இடத்துக்கு இருக்குது. ஆனால் இந்த சபையின் உபதேசம் போகும்போது என்ன பண்ணுதுன்னா, இந்த உபதேசம் தெரியாமல் யாரும் பார்க்காத பொழுது என்ன செய்யுது, பரலோக ராஜ்யத்தின் தாக்கத்தை அந்த குடும்பத்தில், அந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறாரு, மாற்ற ஆரம்பிக்குது. விசேஷமாக யூரோப்பிய நாடுகள்லாம் ஆண்டோட வசனத்தை கேட்டு அந்த நாடுகள்லாம் மாற்றப்பட்டுச்சு. எப்படி வந்து கொஞ்சம் புளித்த மாவு அந்த முழு பாத்திரத்தில் உள்ள மாவையும் புளிக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த சபையின் உபதேசம் வந்து நிறையா பேருக்கு இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துக்கு. நான் கேட்குறேன், ஆண்டோட வசனம் எனக்குள்ளே கிரியை செய்யுது இல்லையா, தாக்கத்தை ஏற்படுத்தி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா இல்லையா? அதே போல் இந்த பூமியில் என்ன செய்யுது, இது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆக இது பார்க்க முடியுமான்னு கேட்டால் நம்மளால் பார்க்க முடியாது. இன்விசிபிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னா நாட் விசிபிள். பார்க்க முடியுமான்னு கேட்டால், ஆனால் ஒன்று மட்டும், அந்த முழு பாத்திரத்தில் உள்ள எல்லாத்தையும் எப்படி உப்ப செய்தோ புளிக்க செய்தோ அதே போல் ஆண்டோட உபதேசம் சின்ன கடுகு போல் விதை, சின்ன ஆரம்பம் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. கொஞ்சோண்டு புளிச்ச மாவு அந்த முழு பாத்திரத்தில் உள்ள மாவையும் என்ன செய்யுது, பாதுகாத்து. ஆக நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, அது முழுமையாக பண்ண. அதான் இங்கே 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். அந்த புளிச்ச மாவு இடன் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, பெரிய தெரிகிற மாதிரி எந்த மாற்றத்தை ஏற்படுத்தி. இன்றைக்கி நிறைய பிரசங்கம் பண்ணுறோம், வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உள்ளுக்குள்ளே நம்ம மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கார். யாருக்குள்ளே பண்ணுறாரு, நமக்கு தெரியாமலே என்ன நடந்துட்டு வசனம் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நான். அந்த வசனம் எனக்குள்ளே கிரியை செய்தா இல்லையா, எனக்குள்ள கிரியை செஞ்சது என் குடும்பத்தில் கிரியை செய்தா இல்லையா, என் குடும்பம் செய்யும்போது மற்ற சபைகளும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துத சமுதாயத்தில். நான் இருக்கிற இடத்துல தேவன் என்னை கொண்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் புரிஞ்சுக்கணும், இது பல வேலைகளில் தெரியாத மாதிரி நடந்துகிட்ருக்கு. பெர்மியேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ட்ரான்ஸ்ஃபார்ம் த என்டையர் பஞ்சுன்னு சொல்லுவாங்க, என்டையர் பஞ்ச் பேட்ச் ஆஃப் த டவுன் சொல்லுவாங்க. எப்படி அந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் மாற்றம் நடைகள் செய்தோ அதே போல் உடனே நடக்கிறது இல்லை, ஒரே நொடியில் நடக்கிறது இல்லை. இது கிராஜுவலாக நடக்குது. இந்த ப்ராசஸிங் மெதுவாக நடந்துக்கிட்டே வந்துட்டு அது எல்லா மாவையும் என்ன செய்யுது, புளிக்க செய்கிறது போல். அதே போல் ஆண்டோடைய ராஜ்யத்தின் உபதேசம், ஆண்டோட ராஜ்யத்தின் சத்தியம், ஆண்டோட ராஜ்யம் எப்படி செய்யுது, எப்படி இது புளிச்ச மாவு கொஞ்சம் புளிச்ச மாவு எல்லாத்தையும் புளிப்பாக மாற்றுதோ அதுபோல் இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை மாற்றி அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தை என்ன செய்யுது, தேவராஜ்யத்தின் தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறதா இருக்குது. இன்றைக்கி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, டெமோக்ரஸியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஆண் சமத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஆண்கள் எல்லாருக்கும் ஒரு உரிமைகளை கொடுத்து பேசிகிட்டு இருக்கோன்னா வேதம் தான் சொல்லுது ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிட்டு. மற்ற மார்க்கம் எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க, இதை வேதத்திலேருந்து எடுத்துக்கிட்டாங்க, ஏசுசாமி சொன்னதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த உலகம் முழுவதும் தேவனோட வார்த்தையால் மாற்றப்பட்டு இருக்குது. இந்த உலகத்தில் தேவனோட ராஜ்யம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, இது கடவுள் கொடுத்துருக்காருன்னு. பலவருக்கு தெரியல எங்கேருந்து வந்துச்சுன்னு. ஆனால் தேவனுடைய தாக்கம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. யார் பேசினாலும் தெரிஞ்சோ தெரியாமல் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, சமத்துவத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா இயேசுவை பற்றி பேசுகிறாங்க, விசுவாசத்தை பற்றி பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை பற்றி பேசுகிறாங்க. சபைக்குள்ளே மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சமம், எல்லாரும் சமம். ஆண் படித்தவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன், சபையில் மட்டும்தான் அப்படி பார்க்குறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து உபதேசம் அப்படி இருக்குது. அது தெரியாத விதத்தில் என்ன செய்யுது, இந்த உலகத்தில் மாற்றம் ஏற்படுது. எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும், அதை குறித்து புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். 2வது முக்கியமான காரியம்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஞ்சம் மாவு முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்துவது போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் சமுதாயத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும், அந்த நாட்டிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும், உலகம் முழுவதும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பான பிள்ளைகளே, ஆக நானும் நீங்களும் நினைக்கக்கூடாது இது அற்பமான காரியம், கடவுள் என்னை கொண்டு இந்த காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார், நிச்சயமாக என்னால் முடியும், ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். ஆக தேவ ராஜ்யத்தை வரும் பொழுது அற்பமாக இருந்துச்சு, கொஞ்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த உலகம் முழுவதும் மாற்றப்பட்டிருக்கா, உங்கள் வாழ்க்கை மாறி இருக்கா, என் வாழ்க்கை மாறி இருக்கா. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ஒரு கடவுளை அறியாத சகோதரர். அவர் பேர் முத்துன்னு பேர்.
அவர் வந்து இந்த 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 திருவிழாக்கள்லாம் மோளம் அடிப்பார். இந்த வேஷ்டிலாம் கட்டிக்கிட்டு ரோட்டில் போட்டுக்கிட்டு டமுக்கெல்லாம் அடிச்சிட்டு போவாங்கல்ல. நான் அந்தால பார்த்துருக்கேன் நிறைய முறை. சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். வரல மோளம் அடிச்சிட்டு போவார். அந்த பையன் முத்து என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் ஏற்றுக்கிட்டார். அப்புறம் மோளம் அடிக்கிறத விட்டுட்டார். அவர் மோளம் அடிக்கிற வேலை அவர் பண்ணுறவர். அந்த கூட்டமாக நின்று பிபின்னு ஊதிக்கிட்டுலாம் அடிச்சுட்டு போவாங்கல்ல, அவர் போடிக்கிட்டு இருந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கிட்டார். இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டிங்கன்னா, ரட்சிப்போடு ஒரு நாள் சபைக்கு வந்தார். அப்புறம் ஒரு நாள் முதல்ல சொல்லியிருப்போம் போல ஒரு சண்டை போட்டார். ஒருத்தவர் வந்து இவர் அடிச்சிட்டார். அவர் வந்து மேலே சொல்கிறாரு, பாஸ்டர் சார், நான் மட்டும் இந்த பைபிளை தூக்கலன்னு அவனை ஒத்தையார் அட்டையாக பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கிட்ட பிறகு அப்போ தான் ஏற்றுருக்கிறார். ரொம்ப நாள் கூட, ரொம்ப வருஷம்லாம் இல்லை, புதுசாக ஏற்றுட்டு வந்திருக்கிறார். அவரை அடித்த பிறகு கூட அவர் திருப்பி அடிக்காமல் வந்துட்டார் தம்பி. அவர் சொன்ன ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், கையில் பைபிள் வச்சுருக்கிறார். இந்த கையில் பைபிளை தூக்கிட்டேன் சார், வெற்றி வந்துட்டேன் சார். இன்றைக்கி கடவுளோட வசனத்தை தொட்டவங்க, கடவுள் வார்த்தையை தொட்டவங்க, கடவுள் வசனத்தை கேட்டவங்க, உண்மையாக கடவுள் என்ன செஞ்சிட்ருக்கார், அவனோட கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் சரி உண்மையாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை வந்து பார்க்குறதுக்கு அற்பமாக இருக்கும். இந்த உலகத்தில் மதிக்கமாக இருக்க மாட்டாங்க, இந்த உலகத்தில் பெரிய அளவில் இருக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் சிறு வாழ்க்கை பெரிய மரம் போல வளர்ந்து நிறையா பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, உங்கள் மனமாற்றம், உங்கள் வாழ்க்கையின் தாக்கம் உங்கள் குடும்பத்தை பிரதிபலிக்கும், உங்கள் சமுதாயத்தில் பிரதிபலிக்கும். நீங்கள் நினைக்கக்கூடாது நான் சிம்பிளாக கொஞ்சமாக இருக்கிறேன், அது எப்படி செய்யும்னு தெரியும்னா, எப்படி நடக்கும்னு தெரியாது. அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இல்லை. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, முழுமையாக மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் தான் இன்றைக்கி சுவிசேஷ நற்செய்தியை நம்ம கேட்குறோம், அது என்னை மாற்றுகிறதா இருக்குது. அது எப்படி மாற்றுதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்னோடய சிந்தனை, என்னோடய வாஞ்சை, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய உறவு எல்லாம் தேவராஜ்யத்தின் உறவுகளாய் காணப்படும். என்றைக்கு நான் ஆண்டவருக்கு முக்கியமாக கொடுக்கப்படலையோ அதனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அதே போல் தான் தேவராஜ்யத்தை தேவன். அப்போ இந்த ரெண்டு உவமைகளை நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நான் ஒரு சில காரியங்கள் வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். 2 உவமத்தையும் பார்க்கும்போது முதலாவது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டுலேயும் முக்கியமான காரியம். இது ரெண்டுமே எப்படி நடக்குதுன்னா, அன்எக்ஸ்பெக்டட் க்ரோத். என்னது இந்த இதில் எப்படி பார்க்குறோம், அன்எக்ஸ்பெக்ட் பவர் அண்ட் க்ரோத். இதில் வல்லமை யாருக்கும் தெரியாது, இதில் வளர்ச்சி யாருக்கும் எதிர்பார்க்கல. அதில் எதிர்பார்த்தாங்களா? இந்த உள்ளூண்டு கடவுள் இவ்வளோ பெரிய மரமாக மாற ஆண்டோட வசனம் போகணும்னு நினச்சாங்களே யாரும்? ஏசு கிறிஸ்து ஊழியம் 120 பேர். ஒருத்தர் வந்தார் 33 வருஷத்தில் 3 வருஷம் தான் ஊழியம் பார்த்தாரு. 3 வருஷம் தான் அவர் பூமியில் வாழ்ந்தார் ஊழியத்தில். அவருக்கு ஒன்றும் வச்சுக்கல. அதை விட பெரிய கூத்து என்னன்னு கேட்டால், அவர்கிட்ட சீஷன் இருந்தாங்களா 12 பேர், அவங்கள்ட்டையும் ஒன்றும் கிடையாது. நம்ம தான் இன்றைக்கி எவ்வளோ நிறைய பில்டிங் வச்சுருக்கோம் உலகத்துலலாம். தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு இன்றைக்கி ஏசு கிறிஸ்துவின் பேரில்? எத்தனை புத்தகம் இருக்குது தெரியுங்களா? எத்தனை புத்தகம் எழுதப்பட்டிருக்கோம் இயேசு கிறிஸ்துவை பற்றி? எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க தெரியுமா இந்த ஊழியத்தை பற்றி, ஊழியத்தை போதிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு? எத்தனை விசுவாச மக்கள் உள்ளே வந்திருக்காங்க தெரியுமா? இதில் யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு இது எப்படி வளர்ந்துருக்குது. இதோட வல்லமை யாருக்கு தெரியல, யாருக்கும் தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், both the parable emphasize the kingdom of heaven, though it starts small often works hidden ways. எப்படி தொடங்கும்போது எப்படி தொடங்குச்சு? சிம்பிளாக, சின்னதாக. ஆனால் எப்படி செயல்பட்டுச்சு? ஹிடன் வேஸ்னு. அது அந்தரங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு அது தன்னால் தான் வேலையை செஞ்சுக்கிட்டே வந்துச்சு. அது மாத்திரம் கிடையாது, அன்ஸ்டாப்பபிள் க்ரோ அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ். அது எப்படி வளர்ந்துச்சு? நிற்காத, யாரும் நிறுத்த முடியாத வளர்ச்சியும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2 உண்மைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது கடுகு சில வளர்ந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறது போல், கொஞ்சம் புளித்த மாவு எப்படி உலகத்தில் எல்லா மாவை எல்லாத்தையும் புளிச்சு செஞ்சிச்சோ, அது போல் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் யாரால் நிப்பாட்ட முடியாது. அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நானும் நீங்கள் அதில் பங்காளிகளாக இருக்கிறோம். அது மாத்திரம் கிடையாது, அந்த ஈஸ்டாக இருக்கட்டும், அந்த சீடாக இருக்கட்டும், அந்த கடுகு விதை கொஞ்சமாக தான் வச்சுருப்போம். எவ்வளோமா பயன்படுத்தியிருக்காங்க? ஒரு கடுகு விதை. அதே போல் எவ்வளோ மாவு, புளிச்ச மாவு கொஞ்சம் தான் போடுவோம். அதே போல் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு சின்ன கடுகு விதையாக பயன்படுத்தி, அதில் சின்ன கொஞ்சோண்டு புளித்த மாவை பயன்படுத்தி நான் பெரிய மரமாக வளர்ந்து பலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். என் மூலம் பெரிய தாக்கத்தை அந்த உலகத்தில் ஏற்படுத்த முடியும். என்னைய தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் கடவுள் எப்படி பண்ணுவார்? மற்றவங்க யோசிக்காத அளவுக்கு, மக்கள் சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களை தேவன் பயன்படுத்துவார். நான் எப்போவுமே நான் மறுபடியும் சொல்கிற ஒரே காரியம்தான், இந்த தேவனோட வல்லமையை பற்றி உங்களுக்கு புரியாது. சில வேளையில் நான் நினைக்கிறேன், நான் சொன்ன என்ன பெரிய மாற்றம் ஏற்படுத்த போதான்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க. இங்கே இந்த காலையில் ஒரு தம்பி வந்தார். இப்போ வந்து நான் சொல்லலை, பேர் சொல்ல மாட்டேன். அதான் ஒரு தம்பி வந்தார் ஒரு நாள். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2012
ஒரு நாள் தம்பி கூப்பிட்டார், பாஸ்டர் இந்த தம்பிக்கு ஒரு பிரச்சனையாக வரேன் பார்க்கணுமா பாஸ்டர்? வாங்க சாமி வரணும்னு சொல்லிட்டேன். நான் இங்கே 2202 பிளாக் இருக்குது இங்கே பக்கத்தில், அங்கே தான் நான் தங்கியிருந்தேன். அப்போ வாங்க பாப்படனா நான் சாயங்காலம் வந்தோடனே நான் கீழே வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த 2 தம்பிங்க வந்தாங்க, நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் நினச்சி பார்க்கல அந்த தம்பி வரும்போது அவர் சொன்ன வார்த்தை, பாஸ்டர் ஒரு நாளைக்கு ஒரு ஃபுல் பாக்கெட் சிகரெட் அடிச்சிருவேன். எத்தனை பீஸ் அந்த பாக்கெட் இருக்குல்ல, அதில் எத்தனை 20 சிகரெட். அது மாத்திரம் கிடையாது, வந்த உடனே தப்பாக வாங்கிட்டு வந்து உட்காந்து தப்பால் குடிச்சிடுவார். டெய்லி அடிப்பார் தண்ணி, டெய்லி தண்ணி அடிப்பார், டெய்லி சிகரெட் பிடிப்பார். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த தம்பி வந்துட்டார் என்கிட்ட. நான் ஒன்றும் தங்கம் கொடுக்கல, வெள்ளி கொடுக்கல, எனக்கு இல்லை கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன், வாங்கப்பா தம்பி உட்காருங்கப்பா ஜெபிப்போம்ப்பா. அப்புறம் நான் ஜெபிச்சு அந்த தம்பியை வீட்டுக்கு அனுப்பினேன். தெரியல நான் வருவாரா வரமாட்டாரா எனக்கு தெரியல. நான் என்னது, அந்த தம்பி இப்போ நம்ம சபையில் இருக்கிறாரு. அந்த தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. அதில் விட கோத்து கொஞ்ச நாள் கழிச்சு நான் ஊழியத்துக்கு போகிறேன் பாஸ்டர். நான் என்கிட்ட நான் சொன்னேன், இல்லை நீ சும்மா இப்போ ஊழியத்தை கற்றுக்கோ, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை இப்போ இங்கே தான் இருக்கிறாரு, சிங்கப்பூரில் தான் வேலை பார்க்குறாரு. காலையில் கூட வந்திருந்தார். கடவுள் எப்படி மாற்றுறாரு நமக்கு இல்லை. எனக்கு சக்தி இருக்கா? கொஞ்சம் வசனம் தான், கடுகு விதை மாதிரி தான், கொஞ்சம் புளிச்ச மாவு தான். என்னோடய வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட ஸ்டேஜ், கவலைப்படாதப்பா ஆண்டவர்கிட்ட இருப்பா, கவலைப்படாதப்பா ஆண்டவர் நடத்திடுவார்ப்பான்னு சொல்லி கொடுக்குறேன். ஆக ஆண்டவோட நற்செய்தி என்பது, ஆண்டவோட அன்பின் பிரதிபலிப்பா என்பது நிறைய நீண்ட பிரசங்கமோ அல்லது பெரிய அற்புத அடையாளங்களோ கிடையாது. சாதாரணமாக அதே போல் நிறையா ஸ்டோரி நான் சொல்ல முடியும், நிறையா ஸ்டோரி சொல்ல முடியும். இங்கே கர்த்தருடைய பிள்ளைங்க வந்தாங்க நம்மளை பார்க்க. நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, நம்ம புத்திசாலி நான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் கற்றுக் கொடுப்பேன், ஜெபிப்பேன். அந்த பிள்ளைங்களை கடவுள் அற்புதமாக நடத்தி இன்றைக்கி அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆசீர்வாதமாகவும் அவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. எந்த தம்பி சிகரெட் பிடிச்சானோ தண்ணி அடித்தானோ அவன் அப்படியே விட்டுட்டான். எப்படி விட்டான்னு அவன்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு தெரியாது. ஆண்டவர் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தினா அவன் கூடிய விட்டுட்டான். அதுக்கு முன்னாடி அவன் டெய்லி தண்ணி அடித்தவன். இதுக்கு முன்னாடி இன்னொரு சகோதரர் கூட இருந்தார், நேரம் ஆகிட்டு இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆக ஆண்டவருடைய தாக்கம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தின் பார்வையில் அற்பமாக இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள், எப்படி தேவராஜ்யம் வளர்ந்துச்சோ, எப்படி தேவ பரலோகராஜ்யம் கர்த்தர் தேவனால் கட்டப்பட்டு இருக்கும் இந்த 2000 வருஷத்தில், அதே போல் நீங்கள் அற்பமாக இருந்தாலும் அல்லது நீங்கள் கொஞ்சமான புளித்தமாவை போல உங்கள் வாழ்க்கையில் பெரிய கிரிகளை செய்வதற்கு உங்களை தேவன் பயன்படுத்துவார். அதான் இந்த வேதவசனம் எனக்கு கற்றுக் கொடுக்குற பாடம். ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் இதில் முக்கியமானது, அந்த ரிசல்ட் உடனே கிடைக்காது. எப்படி கிடைக்காது? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நன்மையான வேதவசனங்களை சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லோரும் இயேசு எடுத்துக்கிட்டாங்கன்னா எல்லோரும் இல்லை. ஆனால் ஒரு சிலர் நான் பார்க்க வாய்ப்பு கிடைத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பிறர் ஒரு நாள் வரும்போது அவங்களாம் கடவுளுக்குள்ளே வருவாங்க. உங்கள் வேலை நீங்கள் சொல்ல வேண்டியது கர்த்தர் வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மாத்திரம் கிடையாது. ரோல் ஆஃப் த பிலீவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கடவுளோட பிள்ளைகளோட வேலை என்னென்னா, நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறதுனால என்னுடைய கடமையை நான் செய்யணும். எப்போவுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. என்ன நினைக்கக்கூடாது? நான் படிக்காதவன் இல்லை, எனக்கு புத்திசாலி இல்லை. கடவுள் படித்த, அதாவது பேதுரு பள்ளிக்கூடம் போனதே கிடையாது, பைபிள் காலேஜெலாம் போய் படித்தவர் கிடையாது. நிறைய பேர் பைபிளில் இருக்க இயேசுசாமியோடைய ஊழியக்காரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீஷர்களை பார்த்தீங்கன்னா அவங்களாம் நிறைய பேர் படிக்காதவங்க. இன்றைக்கி இந்தியாவில் போனீங்கன்னா நிறைய ஊழியக்காரங்க பெரிய லெவலுக்கு படித்தவங்க கிடையாது. ஆண்டவர் மனசை கொடுத்தாரு, அவங்க தங்களால் உயர்வசனம் சொல்கிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆண்டவர் அவர்கள் மூலமாக ரட்சிப்பு கொடுக்குறாரு. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றிருக்கிறாங்க. யாரை கொண்டுன்னா அற்பமாக எண்ணப்பட்ட மக்களால், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி. எனவே நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாற்றத்தின் தூதுவர்களாய் காணப்பட வேண்டும், இந்த மாற்றத்தின் முகவர்களாய் காணப்பட வேண்டும், உங்களை கடவுள் பயன்படுத்துவதற்கு. ஆக இந்த வழியை சொல்கிற காரியம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த சின்ன காரியத்தில் உங்களுக்கு கொடுத்த ஒரு கருகு போல விசுவாசத்தில், நீங்கள் கொடுத்த அந்த இந்த புளித்தமாக போல சின்ன வாழ்க்கை தரத்தில் என்ன செய்ய முடியும்னு கேட்டால், கடவுளுக்கு உண்மையாக இருப்பீங்கன்னா கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் காலத்தில் முடியுதோ முடியாதோ, நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, பல நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பான்னு சொல்கிறது போல், என்னுடைய கடமை நான் இந்த பூமியில் இந்த திருச்சபைக்கு இத்தனை வருடம் நான் உட்காந்துருக்கிறேன். ஆண்டோட கிருபைனால பெரிய கூட்டம்லாம் வர்றாங்களோ இல்லையோ, நான் என்னோடய கடமை நான் செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், உண்மையாக செய்யணும்னு ஆசைப்படுகிறேன். நீங்களும் செய்ய பாருங்கள், கடவுள் உங்கள் ஆஸ்வதிப்பார். இந்த உலகத்தில் தேவராஜ்யத்தை வாழ்ந்து காமிங்க. மற்றவங்க முன்பாக உங்கள் வாழ்க்கை பிறருக்கு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். முதல்ல நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கும், ஆண்டவர் வசனத்தினால என்ன செய்யும், உப்பானவர்களாய் சாரமுள்ளவர்களாய் மாற்றப்பட வேண்டும். அதை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஒரு சில காரியங்கள் நம்ம பார்த்துக்குவோம், என்னென்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும்,
ஸ்மால் பிகினிங் கேன் லீட் டு அ கிரேட் ரிசல்ட். சில வேலைகளில் நான் சிறு காரியம் செய்கிறேன்னு அமைந்திராது இருக்காதீங்க. யாரும் பார்க்கலன்னு கவலைப்படாதீங்க. சின்ன காரியமாக இருக்கட்டும், ஆனால் பெரிய முடிவை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அற்பமான ஆரம்பம், நல்ல முடிவு. உங்கள் வாழ்க்கையில் சிறு ஆரம்பம், விசுவாசத்தோடு கூட ஆரம்பிங்க. அது எப்போவுமே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் ஆரம்பத்தை பார்க்குறவர் மட்டும் கிடையாது. நீங்கள் ஆரம்பம் சின்னதாக இருந்தாலும் ஆண்டவர் மேலே முழுமையாக நம்பிக்கை போட்டு அதை காரியம் செய்யும்போது ஒரு பெரிய லெவலில் கடவுள் மாற்றத்துக்குள்ள. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களாம் இந்த முஸ்தபான்னு ஒருத்தர் இங்கே பார்த்துருக்கீங்களா, முஸ்தபா கடை. அந்த ஐயா என்ன செஞ்சாராம், என்ன பண்ணாராம், தள்ளு வண்டி போட்டு தான் விற்றாராம். என்ன வண்டி போட்டாராம், தள்ளு வண்டி போட்டார். இப்போ எப்படி இருக்குது, 50-60 வருஷத்துக்குள்ளேயே அவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இருக்கிறதுலே 24 மணி நேரம் கடை அது ஒன்று தான் இப்போ இது ஓடிட்டுருக்கு. ஆக ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற சின்ன காரியமாக இருக்கட்டும், அதை வளர்ச்சி பார்க்கும்போது நீங்கள் சீராக ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, தோ யூ பிகின் வெரி ஸ்மால், என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, காட்ஸ் எபிலிட்டி டு பிரிங் க்ரோத் அண்ட் இம்பேக்ட் பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தைக்கு மேலான அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே பியாண்ட். என்னது கேட்டிங்கன்னா, இந்த கிங்டம் ஆஃப் காட் எக்ஸ்பேண்ட்ஸ் பியாண்ட் இனிஷியல் எக்ஸ்பெக்டேஷன். இந்த உலகத்தில் தேவன் எதிர்பார்க்காத விதத்தில் என்ன செஞ்சது, சபை வளர்ந்துருக்கு. ஈவன் யூத் அன்றைக்கி இருக்க சீஷர்களுக்குமே தெரியாது இவ்வளோ பெருசாக போகுமான்னு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமா இல்லையா, அது தெரியும். ஆக இது சின்ன விதையும் எப்படி இந்த இந்த உப்பு இந்த புளித்த மாவும் கொஞ்சோண்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஆனால் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு பார்க்குறோம். அதே போல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு முக்கியமான காரியம்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூசிவ் நேச்சர் ஆஃப் கிங்டம் காட்னு சொல்லுவாங்க. எல்லா விதமான பறவைகளும் வரலாம், ஒரு விதமான பறவை மட்டும் கிடையாது. எல்லா விதமான மக்களும் இந்த மரத்தில் கூடி வருவாங்க. நீங்களும் நானும் வெவ்வேறு இடத்துலேருந்து வளர்ந்துருக்குறோம், பிறந்திருக்கிறோம். வெவ்வேறு விதமான பின்னணியிலேருந்து வந்திருக்கலாம். ஒருத்தர் வேலை இன்ஜினியர் பார்க்குறாரு, ஒருத்தர் டிரைவராக இருக்கிறார், ஒருத்தர் டீச்சராக இருக்கிறாரு. வெவ்வேறு விதமான மக்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டோமா எல்லாரும்? இது எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணுதா? யாருன்னு பிரிவினை இருக்கா இதுக்குள்ளே? நானும் நீங்களும் யாரும் பிரித்து பார்க்கக்கூடாது. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், அழகானவன் அசிங்கமானவன், ஆண் பெண், எந்த பாகுபாடும் வேதத்தில் இல்லை, ராஜ்யத்தில் இல்லை. நீங்களும் நான் என்ன செய்யணும், எல்லாரும் வெல்கமிங் அண்ட் இன்க்ளூசிவ் அப்ரோச் டு அதர்ஸ். நம்ம எல்லாரையும் அன்பாடு வரவைக்கணும். வரவைக்கிறது மாத்திரம் கிடையாது, எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போகணும். எல்லாரும் எனக்கு வேணும், எல்லாரையும் நம்ம கொண்டு போகணும். அது மாத்திரம் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் பவர் இந்த வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நம்மையும் மாற்றும், சமுதாயத்தை மாற்றும், நாட்டையும் மாற்றுகிறதா இருக்குது. அது மாத்திரம் கிடையாது, நம்ம ஒன்று தான் இதில் முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொறுமையாக ஆண்டவரை நம்பிக்கை, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். எப்படிப்பா இருக்கணும், இந்த தேவ செயல்பாடு எனக்கு தெரியுமா, அவசரப்படலாமா, அவசரப்பட முடியுமா, பொறுமையாக இருக்கும். அது மாத்திரம் கிடையாது, என்ன முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குது, இந்த விதையில் ஒளிஞ்சிட்ருக்கு. தேவ வல்லமையின் தாக்கம் எதில் இருக்குது, அந்த புளித்த மாவில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ நானும் நீங்களும் எனக்கு தெரியாது என்ன சக்தி எனக்குள்ள உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க ஐயா, we can count how many seeds in an apple. ஹலோ உதின், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். I want to answer the question. We can count how many seeds in an apple. என்னது, we can count how many seeds in an apple. ஒரு ஆப்பிள் பழத்தில் எத்தனை என்ன இருக்குது, விதை இருக்குன்னு என்ன முடியுமா முடியாதையா? ஆப்பிள் பழத்தில் எத்தனை விதை இருக்குது எண்ணிடலாம்ல. பட் only God can count how many apple in a seed. யாருக்கு மட்டும்தான் தெரியும், கடவுளுக்கு மட்டும்தான் என்ன தெரியும், ஒரு விதையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு என்ன சக்தி இருக்குது எனக்கு தெரியாது. மேலோட்டமாக என்னை பார்க்கும்போது நான் பெரிய பக்தி மாதிரி இருக்காது. சிலர் சொல்லுவாங்க, என்ன அவன் ஒன்றுமே தெரியாதவனாக இருக்கிறான். ஆண்டவர்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நான் அற்பமாக தான் இருப்பேன். அந்த கடுகு விதையை போல் சின்ன விதை தான் நான். கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் அந்த கடவுள் என்ன செய்கிறார், இந்த பயன்பாட்டுக்கு உங்களை பயன்படுத்தும் போது நீங்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அவரோட கரத்தில் தரித்திருந்து பொறுமையாக இருப்பீங்கன்னு சொன்னால், கடவுள் அற்புதமாக உங்களை பயன்படுத்துவார், உங்களை பெரிய ஆசீர்வாதமாக வைப்பார். அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, 3 காரியங்களை நம்ம இந்த வேலையில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு காரியம், நீங்கள் என்ன செய்யணும், ஃபெய்த் இன் ஸ்மால் பிகினிங்ஸ். எப்போதும் நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பேன். ஆண்டவரே எனக்கு முடிஞ்சதை கிருபை தாங்க, நான் உமக்கு நான் செய்ய போகிறேன்.
நான் பெரிய செய்யுதுன்னு பார்க்க வேணாம். நான் எப்போவுமே நான் சொல்லிக் கொடுப்பேன், சாதாரணமாக துவங்க தம்பி, ஏன் ரொம்ப பெருசு பெருசாக பார்க்குறீங்க? அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீங்க. எல்லா துவக்கமும் அற்பமாக தான் இருக்கும். எந்த ஊழியங்களும் 3 பேர் 2 பேர் 5 பேர் தான் வருவாங்க ஸ்டார்டிங்கில். ஒவ்வொரு விதையும் போடும்போது விதையில் போய் மண்ணில் மறித்து அது பெருசாக வர்றதுக்கு டைம் ஆகும். ஆக எப்போதும் அற்பமான ஆரம்பத்தை என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால், கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருடைய சித்தத்து கடவுள் அந்த காரியங்களை செய்கிற வரை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ரெண்டாவது முக்கியமான காரியம் என்ன? நானும் நீங்களும் மற்றவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற காரணியாக காணப்படும். ஏஜென்ட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி அந்த கொஞ்சோண்டு ஈஸ்ட் உள்ளே போட்டோன்னே எல்லாத்தையும் மாற்றிச்சோ, அது போல் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு கேட்டால், அங்கே எல்லாருக்கும் ஆசீர்வாதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற முன்மாதிரியான மனுஷனாக காணப்படும். ஆண்டவர் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே நான் வாழக்கூடாது. மூணாவது காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்? கடவுள் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதித்து வளர செய்கிறவராக எக்ஸ்பெக்ட் க்ரோத். மாற்றத்தை ஏற்படுத்துவார் என் மூலமாக. இங்கே வந்து நான் வரும்போது பெரிய கூட்டம் கிடையாது, சாயங்கால சர்வீஸ் கிடையாது. காலையில் மட்டும் ஒரு 20 பேர் வருவாங்க. சில பிள்ளைங்க காலையில் வந்துட்டு சாயங்காலம் வரமாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு காணும். என்னடா எங்கடா போயிட்டீங்க? பாஸ்டர் எனக்கு வேலை, நான் வர முடியல, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் வர முடியும். நான் சொன்னேன், சரி என்னடா சாயங்காலம் தொடங்குவோம். அப்புறம் சாயங்காலம் வந்து 2006 என் வீட்டில், அங்கே 2006 இருந்தேன். ஆகஸ்ட் மாதம் 26 என் பிள்ளைங்களை ஒரு 7 பிள்ளைங்களை கூப்பிட்டேன், வீட்டில் வாங்கடான்னு. வீட்டிலே தொடங்கிட்டேன் 2006. அப்புறம் 2007 என்ன செஞ்சேன்? இங்கே கொண்டு வந்தேன் சனிக்கிழமை இதே டைமில் சனிக்கிழமை இங்கே வச்சு நடத்துவோம். 2007 ஃபுல்லாக சனிக்கிழமை போயிட்டு இருந்துச்சு. 2008 சொல்லிட்டேன், இல்லை நம்ம சண்டே மாற்றிடுவோம், சண்டே சர்வீஸ் ஆக்கிடுவோன்ட்டு 2008 மாற்றி கொண்டு வந்தோம். இந்த சபையில் வந்து ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை கடவுள் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வேணால் இங்கே நம்ம கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் பேர் 30-40 பேர் உட்காந்துருக்குறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த திருச்சபையில் சின்ன ஊழியம் எத்தனை பேர் ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னா, ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த திருச்சபையில் நான் என் கையால் என் கண்ணால் பேசியிருக்கேன், விசாரிச்சிருக்கேன், வழி நடத்தியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க. ஆக இந்த 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆரம்பம் எவ்வளோ அற்பமாக இருக்கும், அல்லது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அந்த புளித்த மாவு கொஞ்சமாக இருந்தாலும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது போல, கடுகு விதையும் அந்த புளித்த மாவும் எப்படி சின்ன ஆரம்பம் பெரிய மரமாகி பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சோ, அப்போ கொஞ்சம் புளித்த மாவு எல்லா மாவையும் புளிப்பாக மாற்றிச்சோ, அதுபோல் என் வாழ்க்கை காணப்படணும். அது மாத்திரம் கிடையாது, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்கும் பொழுது என்னன்னு கேட்டால், நான் ஆண்டவருக்கு பிரியமான மகனாக, நான் சிறு மகனாக இருந்தாலும் பயன்படுத்த முடியும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆக ஒன்று தான் நான் உங்களுக்கு சொல்வேன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை கூப்பிடும்போது இன்றைக்கி இருக்க ராஜ்யத்தில் பார்த்திங்கன்னா, ஆபிரகாம் தான் மனைவி பிள்ளையோ மட்டும்தான் வந்தான், மனைவியோடு தான் வந்தான். அவன் லோத் பிரிஞ்சு போயிடறான். அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு 100 வயசு வரை என்ன கிடையாது, பிள்ளையும் கிடையாது. 100வது வயசில் கூட என்ன செஞ்சார்? ஒரு மகனை கொடுத்தார். 100வது வயசு மகனை கொடுத்த பிறகு என்ன செஞ்சார்? அவனை போய் என்ன செஞ்சார்? தனகமலை கொடுன்னு சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன செஞ்சார்? இன்றைக்கி இருக்க இஸ்ரவேல் நாடுன்னு ஒரு நாடு இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கி இவ்வளோ உலகத்தில் உள்ள மக்கள் இருக்கிறாங்கன்னா, அந்த ஒரே ஆபிரகாமோட பிள்ளைங்க தான் இன்றைக்கி எல்லோரும். நாமெல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாம் பிள்ளைங்க. அதே போல் இயேசு கிறிஸ்து பிறப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண பிறப்பு. எங்கே பிறந்தார்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏழை தாயின் பிள்ளைகளாக இருந்தார். அவர் இன்னும் பெரிய அளவில் பணம் பொருள் இல்லாத இடத்துல பிறக்கலை, இப்போ இருந்த இடத்துல பிறக்கலை, சாதாரணமாக தான் வாழ்ந்துருக்கிறார். ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து போய் 2000 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இந்த பூமி முழுவதும் இயேசுவின் நாமம் போற்றப்படுகிறது. அவரோட ஆரம்பம் பார்த்தா அற்பமாக இருந்துச்சு. ஆனால் இந்த உலகம் வியக்கத்தக்கதான அற்புதமாக வளர்ந்துருக்குது. இந்த கிறிஸ்துவின் உபதேசம் எப்படி கொஞ்சம் புளித்த மாவு மாதிரி உலகம் முழுவதையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன செஞ்சு 5000 பேர் பேசிகிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆகிடுச்சு. சீக்கிரம் கூப்பிட்டு சாப்பாடு கொடுன்னு சொல்கிறாரு. ஐயா எங்கே போய் வாங்குவோம், இவ்வளோ பணம் இருந்தாலும் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்கிறான். என்ன செஞ்சுருக்காயா? 5 அப்பம் 2 மீனை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். அவன் சாப்பாடு கொண்டு வந்தான். அவன் எவ்வளோ பெரிய ஐயா? 5000 பேர் ஆண்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது எவ்வளோ பேருக்கு என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன். நீங்கள் சொல்கிறீங்க ஐயா என்கிட்ட நிறையா இல்லை. ஐயா நான் நிறையா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கையில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? 5 அப்பம் 2 மீனை 5000 ஆண்களுக்கு போஷிச்சுட்டு 12 கூட என்னாச்சு மீதம் இருந்துச்சு. நீங்கள் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கை கடுகு போல் காணப்பட்டாலும், உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகம் அற்பமாக பேசினாலும் கவலைப்படாதீங்க. கடவுள்கிட்ட பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவங்களாக இருக்கிறீங்க. உங்கள் அற்பமான வாழ்க்கையை அற்புதமாக மாற்ற முடியும்.
உங்கள் அற்பமான துவக்கத்தை கடவுள் வெற்றிகரமாக முடிக்க முடியும். நீங்கள் செய்கிற வேலை சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு வாங்க கண்ண மூடி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உமது பாதத்தில் வருவதற்கு கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த கடுகு விதை போல அல்லது சிறிய புளித்த மாவை போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்க்கை கிருபை தாங்க. நாங்கள் அற்பமாய் ஆரம்பித்தது வெற்றிகரமாக முடிப்பதற்கும் தொடர்ந்து உமது சித்தத்தை செய்வதற்கும் எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையின் தாக்கமானது பலருக்கு பிரயோஜனமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை பாராட்டும். தொடர்ந்து நீரே பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.